மத்திய அரசு சொன்ன சட்டத்த, அவங்க சொன்ன அறிவுரைய நல்ல விதமா ஏத்துக்கிட்டு சரியா அமல்படுத்தின நமக்கு தண்டனை. அத ஒரு துளி கூட மதிக்காத மற்ற மாநிலங்களுக்கு அதே சலுகை, அது நம்மள விட அதிக சலுகை. எந்த வகையில நியாயம்? இது எங்க போய் தெரியுமா முடியும்? 850 ஆக்கிட்டாங்கன்னா, 425 இடங்கள் மெஜாரிட்டிக்கு தேவை. 1 சேர்த்தா 426. நம்ம தென் மாநிலங்கள ஒரு துளி கூட மதிக்காம, திரும்பி கூட பார்க்காம, 5ஏ 5 மாநிலத்தில வலுவா இருக்கிற கட்சி மத்தியில ஆட்சிய பிடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ம்ஹ்ம். நம்ம குரல் எடுபடவே எடுபடாது. நீங்களும் புரிஞ்சுக்கணும் இத. நீங்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஏதோ 50% கூட்டுறாங்களா, ஏதோ மகளிருக்கு ஏதோ அப்படிலாம் கடந்து போயிடாதீங்க. நாளைக்கு நம்ம என்ன குரல் கொடுத்தாலும் நம்ம எம்பிக்களுக்கு மரியாதையே இருக்காது. 39, 50 ஆக்கப் போகிறார்கள், 61 ஆக்கப் போகிறார்கள். அதெல்லாம் ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்ல. இதுக்கு ஒரு மரியாதையே இல்லாதது மாரி, கூடுதல் இடங்கள அந்த குறிப்பிட்ட 4, 5 மாநிலங்கள்ல வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. எந்த சட்ட திருத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு திருத்திட்டு போயிட்டு நம்ம குரல் எடுபடவே எடுபடாது. புரியுதுங்களா? இந்த ஆபத்து இருக்கிறனால தான் ஸ்டாலின் இன்னைக்கு அவ்வளவு கடுமையா வார்த்தைய விட்டுருக்கிறாரு. என்ன பழைய திமுகவ பார்க்க வரோம், என் ஒரிஜினல் முகத்த காட்டுவேன்னு நம்ம நக்கல் பண்ணலாம். அவர் ஏன் அவ்வளவு சொல்றாருன்னா, இத விட்டாச்சுன்னா நிரந்தரமாவே நாம அடிமையாயிடுவோம். தமிழ்நாட்ட ஏற்கனவே ஏறி மிதிச்சு தான் பிஜேபி இங்க ஒரு துளி கூட வளரல. ஒரு லெவலுக்கு மேல வளரல. இனிமேலும் வளராது. அவங்க தங்கள திருத்திக்காத வரைக்கும். இப்ப சத்தம் இல்ல இப்போ சரி கொண்டு வர்றோம். நாங்க இந்த மாரி மறுவரையறை பண்ண போறோம்னு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லவே இல்ல. சொல்லாத விளக்கத்த அண்ணாமலை இல்லையே இப்படி எனக்கு தகவல் வந்திருக்குன்னு ஒரு பொய்ய சொல்றாரு அண்ணாமலை. மக்கள் தொகை அடிப்படையில இல்லங்கிறாரு. அவர் சொல்லி 2 மணி நேரத்துல டிராஃப்ட் பில்லே வந்துருச்சு. ஆமா 2021 மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க பிரிக்க போறோம்ங்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஏன்னா நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். 5 இடம் கொடுக்குறப்பலாம் உனக்கு 1 இடம் தான் தருவோங்கிறாங்க. ஏன்னா உன்கிட்ட மக்கள் தொகை அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ சொன்னத கேட்டது குத்தமா?